ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஒரு வீக் டே தான் எடுத்தேன். முருங்கைக்கீரை வந்து எங்கள் கார்டனில் வந்து நிறைய இருந்தது. சரி, அப்படியே அதை மரத்துலேயே விட்டால் ரொம்ப பழுத்து போயிடும் அப்படின்றதுனால எடுத்து நம்ம பொடி செய்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நான் ஆற விட்டுருக்கேன். இது வந்து ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சு வந்திருக்கும். ஸோ இது வந்து நல்லா நொறுங்குற மாதிரி இருந்ததுன்னா நிழலில் தான் காய வைக்கணும். இதை நல்லா நொறுங்குற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதனுடைய ஷெல்ஃப் லைஃப் நிறையா இருக்கும். ஸோ இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம்லாம், குழம்புகளில் லாஸ்ட்டாக தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பொடி, சாத பொடி இதெல்லாம் நீங்கள் செய்து வச்சுக்கலாம். தோசை மேலே தூவிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணியில் போட்டு குடிப்பாங்கள்ல, ஹீமோக்ளோபின் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். நான் இங்கே வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த மாதிரி பொடிகள் செய்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெறும் முருங்கைக்கீரையை மட்டும் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு பேட்ச், அதாவது ஒரு கைப்பிடி எடுத்து முருங்கைக்கீரையை வந்து இட்லி பொடி அந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, அப்புறம் உப்பு, இது எல்லாம் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பொடி மாதிரி இங்கே அரைச்சி வச்சுருக்கேன். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய பேட்ச் பார்த்திங்கன்னா பருப்பு பொடி, இது வந்து இங்கே அரைச்சி வச்சேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா என் பெரிய பொண்ணு வந்து சென்னையில் இருக்கா. சரி, அவளுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவளுக்கு வந்து ஒரு பெரிய பேட்ச் வந்து கொடுத்து விட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளில் வந்து இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது உப்பு, இந்த மாதிரி பருப்பு பொடி, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பொடி, சுக்கு பொடி இதெல்லாம் இருக்கும். ஸோ ரைஸில் போட்டு, சூடான ரைஸில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் see you and bye bye.